என்ன படிப்பு படிக்கணும், என்ன மொழியை படிக்கணுங்கிறத நீங்கள் முடிவு செய்யுங்க. இந்த திருட்டு கூட்டம் சொல்கிறத பண்ணாதீங்க. இவன் கொள்ளையடிக்கிறதுக்கு வசதியாகத்தான் இவன் வந்து கல்வி முறையை கொண்டு வருவான். இவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய இந்திரன் சந்திரன்னு சொல்லி புகழணும், மக்களை முட்டாளாக்கணுங்கிறதுக்காக தான் இவன் கல்வி திட்டத்தை கொண்டு வருவான். இந்தியா இறையாண்மை, இந்திய பாதுகாப்புங்கிறது நாடு சம்மந்தப்பட்டது. ஒரு நாட்டுக்கு எதிராக நாடின் பாதுகாப்பு சம்மந்தமாக யாராச்சும் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து முடக்கலாம். அப்போ மோடியை திட்டக்கூடாதுங்கிறீங்களா? மோடி அப்படி கையில் விளங்குற மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் இதை பண்ணிடுவீங்களா? இந்திய பாதுகாப்பும் மோடியும் ஒன்றா? இல்லை நீங்கள் அப்படி முடக்கிறதுக்கு இருந்தால் நோட்டீஸ் கொடுத்தீங்களா? அவங்ககிட்ட இருந்த விளக்கம் கேட்டீங்களா? தெய்வ பக்தியாளர்களுக்கும் நாசிகர்களுக்கும் நடக்கும் போட்டி. தெய்வ பக்தியாளர்கள் எல்லாருமே வந்து ஈஷா யோக மையத்துக்கு ஆதரவாக இருக்கணும். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறப்பு பார்வை. அரசியல் அலசல். முதல் செய்தி, ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூரில் இருக்குது. ஈஷா யோகா மையம் அதில் வந்து பல ஆன்மீக விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு பூரா வந்து மரங்களை நடுபவர்களுக்கு கன்றுகளை எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க, அதுவும் தெரியும். அதே சமயத்தில் அவங்க மேலே குற்றச்சாட்டெல்லாம் கொண்டு வந்தாங்க. உள்ள கொலைகள் நடந்தது, பாலியல் பலாத்காரம் நடந்தது, இப்படியெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் விசாரித்து இதுவரை எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு தகனம் நடக்குது, மயான தகனம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் காவல்துறை எல்லாம் வந்து உள்ளெல்லாம் போய் பார்த்தாங்க, எதுவுமே இல்லை, இதுதான் முடிவு. அப்போ திமுககாரர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த பிடிஆர் அப்போவே சொன்னார், இந்த யோகா மையத்தை, ஈஷா யோகா மையத்தை விடக்கூடாதுன்னு அப்போவே தெரிஞ்சது. இந்த திருட்டு திராவிட கூட்டம் அதில் ஏதோ பண்ண பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குற்றச்சாட்டுக்கள்லாம் அவங்களே கிளப்புனாங்க, போலீஸ் எல்லாம் உள்ளே அனுப்புனாங்க. எல்லாம் முடிஞ்சது. பார்த்தது திராவிட கூட்டம், நாசிக கூட்டம், அங்கே இருப்பது யோகா மையம். இவர்களுக்கு பரம எதிரிகள். சிவன் தெய்வ பக்தி தானே பரம எதிரி நாசிகர்களுக்கு. அதனால் இப்போ வேறு வழி என்னடா பண்ணலான்னு பார்த்தாங்க. இப்போ சுற்றுப்புற சூழலிருந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டிடங்கள்லாம் விதிமுறைகளுக்கு மீறி கட்டியிருக்கீங்க. உடனே ஈஷா யோகா மையம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேர சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடந்தது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேட்டாங்க, உச்ச நீதிமன்றத்தில், இவ்வளவு நாளாக அந்த கட்டடம் இருக்க, அது ஏன் இப்போ தான் உங்களுக்கு விதிமுறை மீறல்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து இல்லை, இப்போ தான் கண்டுபிடிச்சோம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கூட்டத்துக்கு வந்து ஆக்கிரமிக்கணும், அவங்க குடும்பத்துக்கு ஆக்கிரமிக்கணும், அதை வாங்கி கோடிக்கணக்கில் விற்கணும், அரசாங்கத்துக்கு எடுக்கிறேன்னு சொல்லி அதில் கோடிக்கணக்கில் தொழில் பண்ணணும். இதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவசங்கர் பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இதே மாதிரி மகாபலிபுரம் போகிற வழியில் ஒரு பெரிய வந்து ஆசிரமத்தை கட்டினார். அப்போ இந்த கூட்டம் என்ன பண்ணால், சன் டிவியிலேருந்து இவரை பேட்டிக்கு வான்னு கூப்பிட்டு இவருக்கு எதிராக ஒரு சாமியாரை பேட்டி எடுக்க வச்சு, அந்த பேட்டியில் 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் வந்தது. அதை வச்சு திமுக ரவுடி கும்பல் வந்து அவர் ஆசிரமத்துக்கு உள்ளே பூந்து தீயை வச்சு இவரை துரத்தினாங்க. நான் சொல்கிறது 97 நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி வேலை பண்ணான். ஸோ ஆசிரமங்களை ஆக்கிரமிக்கிறது, இதுதான் இவங்க தொழில். இப்போ அடுத்து என்னத்துக்கு வந்தால், யோகா மையம் உங்கள் கண்ணை உறுத்து. அது இந்த இதில் மலை அடிவாரத்தில் நல்ல பெரிய இடமா இப்போ இதில் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிறிஸ்தவத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே அந்த கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தவருக்கு மேலே நல்ல பேரே இல்லை. கிறிஸ்தவர்களே அவங்கள திட்டுறாங்க, பால்த்து நகரன் மேலே கிறிஸ்தவர்களே திட்டுறாங்க. இவங்களும் அவங்கள பக்கத்தில் இருந்ததுனால குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒருவர் மாற்றி அந்த பால்த்து நகரன்கிற இவர் மேலே நிறையா குற்றச்சாட்டுகளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறதா செய்தி வந்துடும். ஸோ இப்படி வச்சதில் தான் இவருக்கு இப்போ நாசிக கூட்டம் வேறு ஆட்சிக்கு வந்த உடனே எப்படியாச்சும் அதை அபகரிக்கணும்ன்ட்டு பண்ணார்.
இப்போ சிவசங்கர பாபாவுக்கு வந்து அங்கேருந்து அவர் இப்போ மகாலிபுரத்துலேருந்து கிளம்பி இங்கே கேளம்பாக்கம்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அது கிட்டத்தட்ட 1500 கோடி பேரும், 75 ஏக்கர். அந்த அந்த ஆசிரமத்துக்கு எதிர்க்க தான் சபரீசன் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, பண்ணை தோட்டம். இது இவங்க கண்ணை உறுத்துனது. இவங்க வந்து துர்கா ஸ்டாலின் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அதை எப்படியாச்சும் அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து மிரட்டல் விடுத்து புகார்கள் எல்லாம் கொடுக்க வச்சு, பள்ளி மாணவிகளை புகார் கொடுக்க வச்சு அங்கே நடந்த பள்ளியை அவங்க கெடுத்து மூடிட்டார். உள்ளே போய் டெய்லி வந்து அவனுக்கு த்ரெட்டனிங், பயமுறுத்தல் அவருக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு செய்தி வந்து நான் நேரம் அங்கே போனேன். எனக்கு அழைப்பு விடுத்தார்கள், போனேன். போய் இங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்டேன். சபரீசன் இன்னொரு அவருடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு வச்சுருக்க பல்கலைக்கழகம், அதில் வேந்தர். அது எம்ஜிஆருடைய அதிமுகவில் அவங்க குடும்பமே இருந்தது. இன்றைக்கி அவரும் ஜாதி பாசத்தில், சபரீசனும் அவரும் அதே ஜாதி. அந்த ஜாதி பாசத்தில் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அதை அபகரிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க. அப்போ அதுக்கப்புறம் நான் போயிட்டு தான் இந்த இடத்துல ரகசிய கேமராக்கள் எல்லாம் பொருத்தி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்து, இந்த திருட்டு கூட்டம் உள்ளே வந்தால் கேமரா ரெக்கார்ட் ஆகட்டும், அதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்தியா பூரா டிவியில் ஒரு 2 பேர்த்தையும் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணாங்க. ஐசரி கணேஷ் தான் எம்ஜிஆர் பேர் சொல்லி அவர் இந்த வேலை பண்ணுறதா தான் குற்றச்சாட்டு அவங்க சொன்னாங்க. ஆக இவங்கெல்லாம் இந்த வேலை பண்ணி அதை அபகரிக்கிறதுக்கு பண்ணாங்க. நான் போயிட்டு வந்தோன்னே இப்போ கொஞ்ச நாள் தொந்தரவு இல்லை. இப்போ இதே மாதிரி அடுத்த ஆசிரமமாக தேடுவாங்க அவங்க. அடுத்த ஆசிரமம் போயிடாங்கும்போது ஈஷா யோக மையத்தை பிடிச்சி இப்போ எதுக்குன்னா நோட்டீஸ் கொடுத்துருக்கான், விதிமீறல். சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, நோட்டீஸ் எது கொடுத்தீங்க எவ்வளோ நாள் தெரியலையான்னு. இப்போ எதுக்கு நோட்டீஸ் கொடுக்குறான்னா, நோட்டீஸ் கொடுத்தோடனே இவங்ககிட்டருந்து ஒரு அமௌண்ட்டு, இத்தனை கோடி கொடு, இல்லைன்னா இடத்த எனக்கு கொடு அப்படின்னு கேட்போம். அதற்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன், தெய்வ பக்தியாளர்களுக்கும் நாஸ்திகர்களுக்கும் நடக்கும் போட்டி. தெய்வ பக்தியாளர்கள் எல்லாருமே வந்து ஈஷா யோக மையத்துக்கு ஆதரவாக இருக்கணும். நாஸ்திகள் வந்தால் இவர்களை நம்மெல்லாம் சேர்ந்து விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் நாம் அனைவரும் ஈஷா யோக மையத்துக்கு ஆதரவாக இருப்போம். அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த ஆசிரமத்துக்கு கூட நான் போனதில்லை. அந்த ஜக்கி அவரை நான் பார்த்தது கூட இல்லை. ஆனால் ஒரு ஆன்மீகத்துக்கு எதிராக இந்த திராவிட இயக்கங்கள், நாஸ்திகர்கள் என்னென்ன கெடுதல் பண்ணுறாங்களோ அதை நம்ம எதிர்க்கணும். அதை நம்ம எதிர்த்து இது பண்ணணும். அதற்கான விஷயங்களை பண்ணணும். ஏன் உங்களுக்கு பிஜேபி தானே மத்திய அரசாங்கத்தில் இருக்காங்க, ஆன்மீகத்துக்கு துணை போகிறேங்கிறாங்கல்ல. நீங்கள் ஈஷா யோக மையத்துக்கு துணையாக வாங்க அப்படிங்கிற கருத்தையும் ஒட்டுமொத்த ஆன்மீகவாதிகளும் ஈஷா யோக மையத்திற்கு இந்த திராவிட திருட்டு கூட்டம் கொடுக்கும் அத்தனை தொந்தரவுக்கும் திராவிடத்தை எதிர்த்து நாம் போராட தயாராக இருக்க வேண்டும், திராவிடத்தை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய வேண்டும். அடுத்தது ஜூனியர் விகடன், பிரபல வாரப்பத்திரிகை. இந்த வாரப்பத்திரிகை என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் சமீப காலமாக இவங்க திமுகவுக்கு ஜால்ராவாகிட்டான். எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக எழுதுவாங்க, இப்போ திமுகவுக்கு ஜால்ராகிட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஜூனியர் விகடனுடைய வெப்சைட் வலைதளத்தை முடக்கிட்டாங்க. யார் செஞ்ச வேலை? அதில் கடைசி இப்போ அவர்கள் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, மோடியை பற்றி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பையும் மோடியும் பக்கத்தில் போட்டோம். ட்ரம்ப்பு கையில் விலங்கு போட்டு இந்தியர்களை கூட்டிகிட்டு வர்றாருல்ல, அதே மாதிரி மோடிக்கு கையில் விலங்கு மாட்டின மாதிரி வச்சு எதிர்க்க யார் உட்காந்துருக்கா? ட்ரம்ப். அப்படி ஒரு கருத்து படம் போட்டிருக்கோம். இந்த படத்தை பாருங்கள். இதை பார்த்த உடனே மத்திய அரசாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடியை போட்டிருக்காங்க, அதனால் வெப்சைட் காலி, முடக்கிட்டான். இது கரெக்டாக நம்ம பார்க்கணும்ல. இதில் உண்மை என்னவோ அதுதான் நம்ம சொல்லணும். மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவங்களெல்லாம் வட இந்தியாவில் எவ்வளோ மோசமான கார்ட்டூன் போட்டிருக்காங்க தெரியுமா?
இந்திரா காந்தியை அவ்வளவு அசிங்கமாக படம் வரைஞ்சி போடுவாங்க. மன்மோகன் சிங்கை அந்த என்டிடிவிங்கிறதெல்லாம் வீடியோ போட்டு அசிங்கமாக, சோனியா காந்தி எல்லாம் முகம்லாம் அசிங்கமாக வீடியோ போட்டு பண்ணுவாங்க. ஜவஹர்லால் நேருவையே மோசமாக போட்டாங்க. அப்போ இந்த தலைவர்கள் யாருமே என்னையே அப்படி அசிங்கமாக, அதுக்கு பேர் கேரிகேச்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர், கார்ட்டூன். கேரிகேச்சர்னா கேலி சித்திரம் அப்படின்னு தமிழில் பேர். இந்த கேலி சித்திரம் இன்றைக்கினே தெரியல, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய பத்திரிகை துறையிலையும் சரி, அதுக்கப்புறம் இப்போ தொலைக்காட்சியிலையும் சரி, இதுலேயும் சரி, இவங்களெல்லாம் கேலி சித்திரம் போட்டு பண்ணுறது எப்போவுமே நடக்குது. அது மாதிரி மோடி ஒரு கேலி சித்திரம் போட்டாங்கன்னா அதுக்காக நீங்கள் இதையே வெப்சைட்டே முடக்கிடுவீங்களா? அவன் இந்திய அரசாங்கத்தில் அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக பண்ணிடுவீங்களா ஒரு பத்திரிக்கையை இது பண்ணுறதுக்கு? அதனால் இதில் இந்த விகடன் பத்திரிக்கையை நீங்கள் முடக்குனதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. முடக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு துறைன்னு இருக்குது மத்திய அரசாங்கத்திட்ட, அவங்க தான் இந்த வேலை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ரைட்டாக தப்பான்னு பார்த்தீங்கன்னா 69A சட்டம் என்ன சொல்கிறது? 69A ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், தகவல் தொடர்புத்துறை சட்டம். அது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக, இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிராக யாராச்சும் போட்டாங்கன்னா அதை தடை செய்யணும்னு இருக்குது. மோடிக்கு எதிராக, பிரதமருக்கு எதிராக, இவங்களுக்கு மன்மோகன் சிங்குக்கு எதிராக, சோனியா காந்திக்கு எதிராகனு எந்த சட்டமும் இல்லை. மோடி என்பவர் தனிப்பட்ட மனிதர். இந்தியா இறையாண்மை, இந்திய பாதுகாப்புங்கிறது நாடு சம்மந்தப்பட்டது. ஒரு நாட்டுக்கு எதிராக நாடின் பாதுகாப்பு சம்மந்தமாக யாராச்சும் போட்டாங்கன்னா நீங்கள் முடக்கலாம். அப்போ மோடியை திட்டக்கூடாதுங்கிறீங்களா? மோடி அப்படி கையில் விளங்குறத மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் இதை பண்ணிடுவீங்களா? இந்திய பாதுகாப்பும் மோடியும் ஒன்றா? இல்லை நீங்கள் அப்படி முடக்கிறதா இருந்தால் நோட்டீஸ் கொடுத்தீங்களா அவங்களுக்கு? அவங்ககிட்ட இருந்த விளக்கம் கேட்டீங்களா? எதுவுமே இல்லாமல் திடீர்னு முடக்கிட்டீங்க. யார் முடக்குனாங்கன்னு கூட அவங்களால இது பண்ண முடியலை. இது மிகப்பெரிய சர்வாதிகாரத்தனம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனால் இவர்கள் திமுகவுக்கு கூஜா தூக்குறவங்களாக இருந்தாலும் அவங்க ஒரு மீடியா, பத்திரிகை துறை. அதனால் அவர்களுக்குத்தான் எங்கள் ஆதரவு. உடனடியாக உங்களுக்கு சொல்கிறேன், பிஜேபி அரசாங்கம் இதை செய்திருந்தால் அது மிகப்பெரிய தவறு, ஜனநாயகத்துக்கு எதிரான தவறு. மீடியாக்களை, பத்திரிகை துறைகளை, ஊடகங்களை நீங்கள் பயமுறுத்துகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு தான் வரணும். உடனடியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஜூனியர் உடனுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போடுங்க. இந்திய தகவல் தொடர்பு துறையை பார்ட்டியாக போட்டு அதில் நீங்கள் கொண்டு வாங்க. நோட்டீஸ் கூட இது பண்ணாமல் அனுப்பாமல் முடக்கிட்டாங்கன்னு. முதல்வர் நாங்கள் கேலி செய்தது மோடியைத்தான். நாட்டின் இறையாண்மைக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் எதிராக எதையும் செய்யவில்லை. முடக்கியது செல்லாதுன்னு போடுங்க. உடனே முடக்கியது செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் கொடுப்பான். அதனால் சர்வாதிகாரம் எங்கு தலை தூக்கினாலும் அதை நம் எதிர்த்து முறியடிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது. இவர்கள் திமுகவின் கைக்கூலியாக செயல்பட்டாலும் ஜூனியர் வேடன் இந்த விஷயத்தில் அவர்களுக்குத்தான் நமது ஆதரவு அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய வரும். அடுத்து முக்கியமானது மும்மொழி கொள்கை. அதை பெருசாக்கிட்டான் திராவிட இயக்கம். இப்போ ஒன்றுமே இல்லை. என்ன நடந்தது அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்காங்க. புதிய கல்வி திட்டம் கொண்டு வராங்க இந்தியா பூரா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா 3 கல்வி, ஒவ்வொரு மெட்ரிக்குன்னு சொல்லி அது ஒரு கல்வி முறை. இந்த ஸ்டேட் சிலபஸ், மாநில அரசாங்கத்தினுடைய கல்வி முறை. 3வது சிபிஎஸ்சி, அது மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் போர்டு. அது 3ம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள். 3லேயும் மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்போ ஸ்டேட்டு சிலபஸில் எப்போவுமே கஷ்டமாக இல்லாமல் இருக்கும். இந்த சமச்சீர் கல்வின்னு கருணாநிதி கொண்டு குட்டிச்சோராக்குனது. அதுக்கப்புறம் தான் அனிதா போன்றவர்கள் தற்கொலை பண்ணாங்க, நீட்டில் பாஸ் பண்ணாமல் போனாங்க. அப்போ ஸ்டேட் சிலபஸ், மெட்ரிக், சிபிஎஸ்சி இது மாதிரி பல பாடத்திட்டங்கள் இருக்கிறதுனால மாணவர்களுடைய திறமை, போட்டித்திறன் எல்லாம் குறையுது, கூடுது. அதனால் மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சாங்க, இந்தியா முழுவதும் ஒரே கல்வி முறையை கொண்டு வரும். எல்லா மாணவர்களும் இந்தியாவில் ஒரே கல்வியை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு அதில் எக்ஸ்பர்ட்டுங்க, நிபுணர்களை போட்டு கஸ்தூரி ரங்கன் மாதிரி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ISRO பெங்களூர், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம்னு இருக்குது. அதில் அவர் இயக்குனராக இருந்தார். அவர் தலைமையில் போட்டு பெரிய கல்வியாளர்கள்லாம் போட்டு முடிவு பண்ணாங்க.
அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் எப்படி, கல்வி முறை உலகம் முழுவதும் எப்படி இருக்குது, நம்ம கல்வி முறை இந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி உலக அளவில் எப்படி போட்டியில் போய் நம்ம ஜெயிக்கிறதுக்கு, மாணவர்கள் ஜெயிப்பதற்கு எப்படிப்பட்ட கல்வி தேவை, இதெல்லாம் இது பண்ணி அவங்க பரிந்துரை கொடுத்தாங்க. இப்போ இந்தியா முழுவதும் இதை நடைமுறைப்படுத்த முடிவு செஞ்சுட்டாங்க. இந்த திருட்டு கூட்டம் இருக்கான, திராவிட கூட்டம் எல்லாம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸு எல்லாம் டிகிரி பிஏன்னு போடுவான். அப்போ மார்க்கை பார்த்திங்கன்னா 10, 15, 20 ஒருத்தன் கூட உருப்படியாக படித்தவன் இல்லை. இவனுக்கு கோவம் வருது, நம்ம மட்டும் முட்டாளாக இருக்கோம், நம்ம மட்டும் 10 மார்க்கு 11 மார்க் வச்சுருக்கோம், நம்ம மட்டும் பிஏன்னு பேர் போட்டு வச்சுருக்கோம், நம்ம மார்க் ஷீட்டெல்லாம் பெரிய இதாக இருந்தால் நம்ம தலைமுறை திமுக தலைமுறை முட்டாளாகிடுச்சு. வருங்காலத்தில் இருக்கிறவனும் முட்டாளாக தான் இருக்கணும். அவனை அறிவாளியாக வந்துட்டான்னு வைங்க, நமக்கு ஓட்டு போட மாட்டானே, அதனால் இவனை புதிய கல்வி திட்டத்தை படிக்க விடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டான். எங்கள் கல்வி முறையை தான் வைப்போம்ப்பா. நாங்கள் கருணாநிதியை பற்றி சிலபஸ் வைப்போம், பாடத்திட்டம், ஈவேராவை பற்றி பாடத்திட்டம் வைப்போம், இவனை பூரா இந்திரன் சந்திரன்னு சொல்லி ஊரை ஏமாற்றுவோம், நீ மத்திய அரசு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தனா எனக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு முடியாதுன்ட்டான். முடியாதுன்னு சொன்னால் அடிக்க வருவான்ல நம்ம தமிழ்நாட்டுக்காரலாம், ஏன்டா முடியாதுன்னு சொல்கிற, நல்ல கல்வியாச்சே அப்படின்னு கேள்வி கேட்பான். அதனால் புதிய கல்வி திட்டத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடாது. மறுபடியும் அந்த இந்தி எதிர்ப்பு, மும்மொழி, இருமொழி இப்படி சொன்னால் தான் நம்ம ஆளுங்களை முட்டாளாக்கா அப்படின்ட்டு இப்போ என்ன சொல்கிறான், புதிய கல்வி திட்டத்தை ஏற்கவில்லைன்னு சொல்லலை, மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறோம், இந்தியை எதிர்க்கிறோம்னு பழைய கதையை ஆரம்பிக்கிறான். 1965 ஊரை ஏமாத்தின கதையை இந்த திராவிட இயக்கம் ஆரம்பிக்கிறான். மும்மொழி வேணாமான்னு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஆங்கிலம் படிச்சுக்கோங்க, அது உலகத்தளவில் நீங்கள் உங்களுக்கு உதவும் பேச, தமிழ் படிச்சுக்கோங்க, மாநிலத்தளவில் இது இருக்கும், இது போக இன்னொரு மொழி படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். அது எந்த மொழி வேணாலும் இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், இந்தியாக இருக்கலாம், எது வேணாலும் படிச்சுக்கப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு அவனுக்கு என்ன வருதுன்னா, புதிய கல்வி திட்டம் வேணாம், நம்ம கருணாநிதியை பற்றி ஈவேராவை பற்றியுமே பேசுகிறோம், அவன் வந்துக்கிட்டால் நேதாஜியை பற்றி கொண்டு வருவான், காந்தியை பற்றி கொண்டு வருவான், யோகியர்களை பற்றி கொண்டு வருவானே, நம்ம அயோக்கியனத்தை தானே பாடத்திட்டத்தில் சேர்க்கணும், நம்ம கதை ஓடாதுன்னு தான் இது வேணாம் அப்படின்னு சொல்லி மும்மொழி இருக்குது அப்படின்ட்டு கொண்டு வரோம். நம்ம இதில் என்ன பழமொழி தெரியுமா, தமிழ்லேயே பழமொழி படித்தவன் பண்டிதன் ஆவான், பல மொழிகளை படிச்சுட்டா நீ பண்டிதர் ஆவான்னு சொல்கிறான். இவன் பண்டிதனாக விட மாட்டான்ல, 4000 ரூபா அப்புறம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாத, இவன் முட்டாளாக இருந்தால் தானே 4000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடான். அதனால் இவன் இந்த சிலபஸே வேணாம், இது ஏன்னா இந்தியை கொண்டு வரான், மும்மொழியை கொண்டு வரான்னு ஊரை மாற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, என்னுடைய பாடத்திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் மாநிலங்கள் அமுல்படுத்தினீங்கன்னா வருஷத்துக்கு மானியம் கொடுக்குறோம், 500 கோடி 550 கோடி புதிய கல்வி திட்டத்தை. ஏன்னா இன்னொரு மொழி படிக்கணும், அப்போ அதை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் வேணும், அதுக்கு செலவாகும், கட்டமைப்புக்கெல்லாம் கூட்டணும், இதுக்கு பணம் கொடுக்குறோங்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் உன் பாடத்திட்டம் எனக்கு வேணாம், நான் என் பாடத்திட்டத்தை தான் வைப்பேன், கருணாநிதி வச்ச சமச்சீர் கல்வின்னு சொல்லி முட்டாளாக்கிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இது வேணாம், பாடத்திட்டம், பணத்தை மட்டும் கொடுக்குறான். பாடத்திட்டம் புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வந்து 550 கோடிங்கிறான்ல, அதை நான் கொண்டு வர மாட்டேன், 550 கோடியை கொடு, ஒரே மாதிரி குரல் கொடுக்குறான். இந்த இது சிங்கப்பூர் மங்கை கனிமொழி அதுவும் சொல்லுது, ரூபாயை கொடுங்க, ஒரு உதயநிதி ரூபாயை கொடுங்கங்கிறான். பாடத்திட்டத்தை பற்றி பேச மாட்டேங்கிறான், கொண்டு வர மாட்டேன். ஏன்னா இழிச்சவாயின்னு எழுதி ஓட்டியிருக்கா மத்திய அரசாங்கத்து மேலே, உங்களுக்கு தான் கேட்குறேன். நீங்கள் தான் ஏன் 1ஆம் நம்பர் முட்டாளுங்க, அவன் தலையில் இந்த இழிச்சவாயனை உட்காந்துருக்க நெத்தியில், அவன் புது பாடத்திட்டத்தை கொண்டு வா, அதுக்கான அதிக செலவு 550 கோடி கொடுக்குறேன்னா ஒரு முட்டாளாச்சுன்னு சொல்லுவானா, நான் புதிய பாடத்திட்டம் வேணா 550 கோடி கொடுன்னு பிச்சை எடுப்பானா? பல தடவை சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, பிச்சை எடுக்கிறீங்க வெக்கமாக இல்லையா மத்திய அரசாங்கத்திட்ட, இவ்வளோ வரி போடுறீங்க, ஜிஎஸ்டியில் இவ்வளோ பங்கு வருது, இவ்வளோ 2 லட்சம் 3 கோடிக்கு மேலே இது போடுறீங்க, லட்சக்கணக்கான கோடிக்கு மேலே பட்ஜெட்டு போடுறீங்க, அப்புறம் எதுக்கு அங்கே போய் பிச்சை கேட்குறீங்க? அந்த கல்வி தான் வேணான்ட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பிச்சை கேட்குறீங்க? சரி பிச்சை கேட்குறான், ஊர் மக்களையும் ஏமாத்துறான் பாருங்க. புதிய கல்வி திட்டம்னு சொன்னால் சண்டைக்கு வருவான்ட்டு மும்மொழி கொள்கைன்னு இங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறேன். நான் என்ன கேட்குறேன், எல்லா அரசியல்வாதியும் தான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் ஒருத்தனாச்சும் யோகியனாக இருக்கியா? இல்லை. ஒருத்தனாச்சும் அறிவாளியாக இருக்கியா? சொல்லு.
உனக்கு வருங்கால மாணவர்கள் எதை படிக்கணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குது? நீ நல்லா படித்தவன அவ்வளோ வேலும் 10, 15, 20ன்னு எடுத்தோம். நீ ஓல்டு ஜெனரேஷன். மந்திரிங்க பூரா 8ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு ஃபெயில் ஆனவன். உனக்கு வருங்கால சந்ததியினரை எப்படி சொல்கிற? இன்றைக்கி உலகத்தில் முன்னேறிக்கிட்டே போகுது டெக்னாலஜி. செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்க பாருங்கள் எவ்வளோ திறமையானவன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை படிக்கணுங்கிறான். இந்த பயிலுங்க ஏஐன்னு கேட்டோன்னா ஒருத்தனுக்கும் தெரியாது. மந்திரி இவன் திமுககாரன் ஏஐனாலே என்னன்னு தெரியாது, ஏபிசிடியே தெரியாது. இவன் போய் அவனை நீ தான் படிங்கிறான். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் போயிட்டான். நான் பந்தயம் கட்டினேன், 5 வயசு பையனை நான் கூட்டிகிட்டு வரேன், ஸ்மார்ட் ஃபோனை அவன் கையில் கொடுக்குறேன். உன் திமுககாரன் தலைவன் மந்திரி பெம்மி முதல் எல்லா பேரும் அவன் முன்னாடி உட்காருங்க. அவன்கிட்ட நீ ஒரு அவனுக்கு தெரிஞ்சதில் ஒரு 10 நிமிஷம் உங்கள் மந்திரி தலைவன் அவனுக்கு ஆச்சு தெரிஞ்சால் நீ சொல்லுவோம் பேச்சை நான் கேட்டுக்கிறேன். 5 வயசு பையன் உன்னை தண்ணி குடிக்க வைப்பான். அவ்வளவு அறிவோடு வரான். அப்பாவே போங்கிறான், எனக்கு தெரியுங்கிறான், கம்ப்யூட்டரில் புகுந்து விளாடுறான். இன்றைக்கி வர ஜெனரேஷன்லாம் பாஸ் பண்ணுறான். 1 லட்சம் 2 லட்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கான் சம்பளத்தை. ஒரு 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 வேலையில் 5 வருஷம் இருப்பான், அதை விட 3 லட்சம் 4 லட்சம் அப்படி போயிடுவான். அப்படி போனவன் தான் சுந்தர் பிச்சை. இங்கேருந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனான அவனுடைய திறமையில். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் முட்டாப்பையில் போய் பாடம் சொல்லிக் கொடுக்க, இந்த படி அதை படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா? அதை தான் கேட்குறேன். ஏன் இதை பேசுகிறேன்னா, நல்லா இருக்கிறவனை போய் குட்டிச்சவராக்குறதுக்கு இவன் ஆட்சியில் இருக்கான் இதில் இருக்கான்னு உடனே எப்படி குட்டிச்சவராக்குறான் பாருங்க வருங்கால இளைஞர்கள். இதை அதனால் இவன் அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் போய் பாருங்கள், அவன் சேர்ந்துருக்கிற பாடத்திட்டத்தில் கண்டதெல்லாம் கொண்டு போய் ஈவேராவை பற்றி பொய்யா சொல்லி நான் இப்போ சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தால் என்னென்னத்தையோ சொல்கிறான். ஆர்டிஃபிஷியல் செயற்கைக்கு நுண்ணறிவை படிக்க வேண்டியவனை இவன் ஈவேராவை பற்றியும் இந்த கருணாநிதியை பற்றியும் படிக்கணும்னு கொண்டு வந்தான்னா நாடு உருப்படுமா? மாணவர்களுடைய வருங்காலம் என்ன? அதனால தான் சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், இந்த பையனுக்கு இந்த பசங்க அரசியல் சொல்கிறது எதையுமே கேட்க அவன் பூரா முட்டாள். உங்களை நீங்கள் வருங்கால உலகத்தை பாருங்கள். வருங்காலத்தில் செயற்கை நுண்ணறிவுலாம் பசங்களுக்கு ஆரம்பிங்க. என்ன 15-20 வருடத்தில் செயற்கை நுண்ணறிவு தான் உலகத்தை ஆளும்னு சொல்கிறான். ரோபோ தான் வேலையை பார்க்குங்கிறான் வருங்காலத்தில். அப்படி ரோபோ வேலை பார்த்துட்டா மனுஷனுக்கு வேலை எங்கே இருக்குது? மனுஷனுக்கு வேறு வகையான வேலை இருக்குதுன்னு சொல்லுது செயற்கை நுண்ணறிவு. அது என்ன வகையான வேலை? இன்றைக்கி இருக்கிற இளைஞன் படிக்கணும், இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் படிக்கணும். அவன் படிக்க விரும்புகிறான், இந்த முட்டாள் கூட்டம் தடுக்கிறான், படிக்காதங்கிறான், மும்மொழிங்கிறான், ஏமாத்துறான், அந்த மொழி இந்த மொழிங்கிறான். அதனால் சொல்கிறேன், இந்த முட்டாளூர் கூட்டத்தை தூக்கி போடுங்க. உனக்கு ஒரு வேலுக்கும் ஒன்றும் தெரியாது. பெற்றோர்களையே முட்டாளுங்கிறான் இன்றைக்கி இருக்கிற இளைஞன். பெற்றோர்கள்ட்ட போயிட்டாப்பா ஏஐங்கிறான். அப்பா தெரியாமல் ஏன்னா என்னடான்னு கேட்டார்னா, நம்ம அப்பாவுக்கு மூளை கிடையாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி உலகத்தை ஆளுது, நம்ம அப்பாவுக்கு தெரியலன்னு நினச்சி அது தெரியாத ஆள் தன்னுடைய சொந்த அப்பாவே நீ போடாமல் நீ முட்டாள்டாங்கிறான். எனக்கு நான் அடுத்த இதுக்கு போயிட்டேன், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டேங்கிறான் அப்பாவே. அவனுக்கு அந்த அளவுக்கு திறமை படைத்தவனாக அறிவுள்ளவனாக இன்றைய இளைஞன் உருவாக்கிக்கிட்டு இருக்கான். இவனை பூரா போய் இவங்க 7 மொழிக் கொள்கை, 3 மொழிக் கொள்கை, 3 மொழிக் கொள்கை வேணாம், நான் 65ல் தீ குளித்தேன், பஸ்ஸை தீ வச்சு கொளுத்தினேன், இந்திய எதிர்ப்பு பண்ணேன்னு சொல்லி இன்னும் ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது இந்த திருட்டு கூட்டம். இந்த திருட்டு கூட்டத்திற்கு வருங்கால இளைஞன் எதை படிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு அவர்களுக்கு அறிவுங்கிறதே கிடையாது. அவன் ஒன்றுமே தெரியாதவன். அந்த காலத்தில் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு மந்திரியாக உட்காந்துருக்கான், எம்எல்ஏவாக உட்காந்துருக்கான். ஒருத்தனுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இது தெரியாது. அதனால் சொல்கிறேன், இளைஞர் கூட்டத்துக்கும் சொல்கிறேன், பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் எதை படிக்கணுங்கிறத அவர்களே முடிவு செய்யட்டும். அவர்களுக்கு நல்ல அறிவை கொடுங்கள், நல்ல படிப்பை கொடுங்க. நீங்களும் அவர்களை கண்காணித்து என்ன படிப்பு படிக்கணும், என்ன மொழியை படிக்கணுங்கிறத நீங்கள் முடிவு செய்யுங்க. இந்த திருட்டு கூட்டம் சொல்கிறத பண்ணாதீங்க. இவன் கொள்ளையடிக்கிறதுக்கு வசதியாகத்தான் இவன் கல்வி முறையை கொண்டு வருவான். இவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பெரிய இந்திரன் சந்திரன்னு சொல்லி புகழணும், மக்களை முட்டாளாக்கணுங்கிறதுக்காக தான் இவன் கல்வி திட்டத்தை கொண்டு வருவான். இவன் கல்வி திட்டத்தை தூக்கி போடுங்க. தலைவலி இந்த மாநிலத்தில் பிறந்துட்டோம், முட்டாள்கள் கூட்டம் ஆட்சி செய்யுது. இதைத்தான் படிப்பேன்னா அது போக மற்ற விஷயங்களையும் நீங்கள் தனியாக படியுங்கள். நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி போட்டி நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இருக்கிறவன் அமெரிக்காவில் போகிறான், நம்மால் அதாவது இது பிடிச்சி எம்எஸ் படிக்கணும்னு போகிறான். அமெரிக்காவில் போய் ஒரு ஹோட்டலில் சும்மா பில் அடிக்கிறான், அவனே வேலை செய்கிறான்.
2 வருஷம் எம்எஸ்ஸை தானே உழைத்து, என்ன உழைப்பு இங்கே அமெரிக்காவில் பெருசாக சொல்லுவாங்க அவங்கள, எம்எஸ் படிக்கிறான். அவன் எப்படி படிக்கிறான்னு தெரியுமா? சாதாரண வேலையை போய் பார்ட் டைமில் பார்க்குறான். சாதாரண சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் போய் பார்த்து அவனே சம்பாதிச்சு எம்எஸ் அவனே பாஸ் பண்ணி அங்கேயே வேலையை தேடுறான். அமெரிக்காவுக்கு போகிறான், கனடாவுக்கு போகிறான், ரஷ்யாவில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறான், சீனாவில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறான். உலகமெங்கும் சுற்றி கொண்டிருக்கிறான் இந்த இளைஞன். இந்த இளைஞனுடைய திறமை, இந்த இவனுடைய படிப்பு, இந்த திராவிட மாடல் கூட்டம் எவனுக்குமே தெரியாது. இவனுக்கு மண்ணல்ல தெரியும், மலையை கொடைய தெரியும், கள்ளச்சாராயம் காய்ச்ச தெரியும். இந்த மாதிரி கூட்டம் இது. இவர்கள் நம்ம தலைவிதியை நிர்ணயிப்பது, நாம் எதை படிக்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? மிகப்பெரிய சாபத்தில் நாமெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் இவர்களை தூக்கி எறியுங்கள். மாணவர்களும் பெற்றோர்களும் எதை படிக்க வேண்டும், எந்த மொழியை படிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சு படிங்க. எனக்கு தெரிந்த ஒருத்தர் சொல்கிறார், சார் நான் கன்னடம் படிக்க போகிறேன். ஏன்னு கேட்டோன்னே, நான் படிக்கிற படிப்புக்கு பெங்களூரில் தான் எனக்கு ஸ்கோப் அதிகம், கம்பெனிகள்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போ வருங்காலத்தில் எனக்கு அங்கே தான் வேலை கிடைக்கும். அப்போ நான் கன்னடத்தை படிச்சுக்கிட்டேன்னா நான் இங்கே வேலைக்கு போனேன்னா எனக்கு உதவியாக இருக்கும். அதுதான் இது புதிய கல்வி திட்டம். ஒரு இதை எக்ஸ்ட்ரா படிச்சுக்கங்கிறான், படிங்க. சில பேர் ஹிந்தி படிக்கணுங்கிறான். எனக்கு பூனாவில் தான் வாய்ப்பு, நான் படித்த படிப்புக்கு. மகாராஷ்டிராவில் எனக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே போனால் எனக்கு அங்கே தான் தேவை அப்படிங்கிறான். அவன் கல்வி தேவை, அதுக்கேற்ற மாதிரி மொழியை தேர்ந்தெடுத்துக்கிறான். நீ 65 இவங்க இந்த திருட்டு கூட்டம் ஒரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு தண்டவாளத்தில் படுத்தேன், இதில் படுத்தேன்னு சொல்லி இன்னும் பழைய கதையை பழைய புராணத்தையே பாடிக்கிட்டு நீயும் படிக்காத நான் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குது? எவனவனுக்கு எந்த மொழி தேவையோ, எவனுக்கு அவன் முன்னேற்றத்துக்கு எந்த மொழி தேவையோ அதை படிங்க. அது ஹிந்தி அல்ல, மலையாளமாவது கன்னடமோ தெலுங்கு எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு எது தேவையோ, உன்னுடைய வருங்காலத்தை எது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குமோ அந்த மொழியை நீ படி. 3வது மொழியாக இந்த திராவிட கூட்டத்தையும் இந்த திருட்டு கூட்டத்தையும் திருட்டு அரசியல்வாதிகளும் உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு ஒருவனுக்கு கூட தகுதி இல்லை அப்படிங்கிற கருத்தை மும்மொழி விஷயமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, உயர்நீதிமன்றம் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் விவகாரத்தில் காவல்துறை எடுத்த நடவடிக்கையை பாராட்டுறாங்க. இன்னும் ஒன்றுமே புரியல. எல்லாம் எது எப்படி இருக்காங்க ஒன்றுமே. உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நீ பாராட்டினா அப்போ நீங்கள் அந்த அவரை பார்த்து கேட்டீங்கல்ல, கமிஷனரை பார்த்து, எப்படி நீங்கள் விசாரணையை பற்றி நீங்கள் வெளியில் சொல்லலாம்? நீங்கள் எப்படி பேட்டி கொடுத்தீங்க? பேட்டி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருந்தது? ஏன் வெளியில் சொன்னீங்க? எஃப்ஐஆர் எப்படி வெளியில் தெரிஞ்சது? எஃப்ஐஆரை கொண்டு வந்தது யார்? எஃப்ஐஆர் அந்த மாணவிக்கு எதிராக ஏன் போட்டீங்க? இத்தனை கேள்வியும் கேட்டீங்கல்ல. அப்புறம் காவல்துறை திறமையாக செஞ்சதுக்கு பாராட்டு தெரிவிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த மாணவிக்கு நஷ்ட ஈடாக லட்சக்கணக்கான பணம் கொடுக்கணும்னு போட்டீங்கல்ல. இப்போ இதெல்லாம் காவல்துறை செய்த தவறுகள் தானே. காவல்துறை செய்த தவறுகள்னு சொல்லி ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவை ஏன் போட்டீங்க? அதில் 3 பேர் போன்ற பெண் அதிகாரிகளை ஏன் போட்டீங்க? காவல்துறை விசாரணை ஒழுங்காக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ஏன் வேறு விசாரணைக்கு உத்தரவிடணும்? அப்போ என்ன பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு, பத்திரிகையில் மீடியாவில் வந்திருக்கு. எப்படி புரியலை எனக்கு. சரி, அந்த சாரை இதுவரை கண்டுபிடிச்சாங்களா? அந்த சாரை பற்றி உங்களுக்காச்சும் தெரியுமா? அப்புறம் எப்படி அந்த காவல்துறை நீங்கள் பாராட்டுறீங்க? அதை தான் கேட்குறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அறிவித்து போனாங்க. எப்படியா நீ எஃப்ஐஆர் அந்த பெண்ணுக்கு எதிராக எப்படி குற்றச்சாட்டு பதிவு செஞ்ச கேட்டாங்களா இல்லையா? லட்சக்கணக்கான பணத்தை அந்த பொண்ணுக்கு நஷ்டஈடாக கொடுன்னு கேட்டாங்கல்ல. அந்த எஃப்ஐஆர் கொடுத்தது யார்? எஃப்ஐஆர் இது பண்ணது யார்? அவங்களுக்கு ஃபைன் போடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா உச்சநீதிமன்றம்? இப்படி இருக்கும்போது உயர்நீதிமன்றம் எப்படி பாராட்டினீங்க? பதில் சொல்லுங்கள். என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடுவீங்களா? ஆதாரத்துடன் நீங்கள் பாராட்டுவதாக இருந்தாலும் அதற்கு காரணம் இருக்க வேண்டும். இது தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கு. அந்த சார் யாருன்னு இன்றைக்கி வரை கண்டுபிடிக்காமல் இருக்காங்க, இதுவரை வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. சொல்கிற நீதிபதிக்கே அந்த சார் யாருங்கிறது தெரியாது. அப்புறம் எந்த முகத்தோடு எந்த பிரச்சனையின் அடிப்படையில் இந்த வழக்கில், அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் நீங்கள் காவல்துறை பாராட்டினீர்கள் என்பது மக்கள் மன்றத்திலிருந்து நாங்கள் எழுப்பப்படும் கேள்வி. அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் நினச்சா இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு போக முடியாது. நாட்டு நடப்புகளை ஒழுங்காக பேசணும். அது நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயத்தில் வழக்கை பற்றி பேசுங்க, சட்டம் என்ன சொல்லுதுன்னு பேசுங்க. ஆனால் ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண், இளம் வயது பெண், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பெண் பாலியல் பலாத்காரத்தில் சிக்கி இருக்கிறாள்.
அவர்கள் சொன்ன விஷயமே வந்து இதே போல் 26 27 பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் அந்த இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சார்னு ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரு அரசியல்வாதியை கொண்டாந்து அந்த பெண்ணுடன் பாலியல் இச்சைக்கு கூப்பிட்டிருக்கிறான் அந்த ஞானசேகரன். அப்படின்னா இதற்கு முன்னால் 26 பெண்களுக்கும் இதே மாதிரி பாலியல் இது வந்து கொடுக்கப்பட்டதா? அதற்கு பின்னணியில் இருக்கும் அரசியல்வாதி யார்? இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது தமிழ் சமுதாயம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. வெட்கங்கெட்ட செயல் இது. அதனால் உயர்நீதிமன்றம் இனிமேல் தான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் செலுத்த வேண்டும். மக்கள் மன்றம் வேடிக்கை பார்க்காது. சாமிநாதன் ஜட்ஜே சொன்னார், தீர்ப்பாக விமர்சிங்க, தனி நீதிபதிகள் தப்பு செய்யலாம், விமர்சனம் செய்யுங்கிறாங்க. அதுதான் கரெக்டு. விமர்சனம் செய்வோம். மக்கள் பிரச்சனைகளில் நீங்கள் தவறு செய்தால், உங்கள் தீர்ப்பு தவறாக இருந்தால் அப்பீல் தனி, உங்களை விமர்சனம் செய்வோம். இதற்கு உயர்நீதிமன்றம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த கருத்துக்களை சொன்ன அந்த குறிப்பிட்ட நீதிபதி பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். KN நேரு முன்னாள் மந்திரி இல்லை, இந்நாள் மந்திரி. அவருக்கு வயசு என்னாச்சுன்னா, ஸ்டாலின் அவர் ஒரே வயசு, 73 வயசு, 2 பேரும். ஸ்டாலினுக்கு தங்கச்சி சிங்கப்பூர் மங்கை கனிமொழி, சீன மங்கை கனிமொழி ஸ்டாலினுக்கே தங்கச்சி. இவர் ஸ்டாலின் வயசுக்காரர். அப்போ இவருக்கும் அவங்க வயசு கம்மி தானே. மேடையில் பேசுகிறார் கனிமொழியை, அருமைமிகு அன்னியார் கனிமொழிங்கிறார். நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் அன்னியார் கனிமொழி அவர்களே 73 வயசான KN நேருவுக்கு இவர் வந்து அன்னியாரம். அப்போ கனிமொழியோட ஹஸ்பண்டு வந்து இவருக்கு அண்ணனா. கனிமொழிக்கே வயசு வந்து 57. அதிபன் போஸ் அவர் தான் முதல் கணவர் கனிமொழிக்கு. அவங்க வயசெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், அவருக்கு 60 வயசு ஆகுது. 2வது கணவர் அரவிந்தன், அவரை கணக்கு போட்டு பார்த்தேன், அவருக்கும் 60 65க்குள்ளே ஆகுது. அது 73 வயசான KN நேரு அன்னியார் என்று அழைக்கிறார். அப்போ தானே தன்னை விட வயது கீழே இருக்கக்கூடிய அரவிந்தனையும் அதிபன் போஸையும் அண்ணன் என்று அழைப்பாரா? ஆக பதவியை தக்க வைக்கணும்னா அவங்க குடும்பத்தை என்ன வேணாலும் பேசுவீங்களா? அப்போ இதே நேரு வந்துக்கிட்டு உதயநிதியை அண்ணன்னு சொல்லுவாரா? இன்பநிதியவன் அண்ணன்னு சொல்லுவாரா? அப்போ பதவி கிடைக்கணும்னா உங்களுக்கு உறவுகள் என்பது முக்கியம் இல்லையா? நாட்டில் இருக்கிறவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் முட்டாள்னு நினச்சிங்களா? அதனால் திராவிடத்தின் இதை பார்த்துக்கங்க லட்சணத்தை. பதவிக்காக வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களெல்லாம் அண்ணி என்றும் அண்ணன் என்றும் உறவு கொண்டாடுகிறார்கள். கேவலமான திராவிடம். இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு உண்மை புரியும். கேவலமான திராவிடம் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியலாடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.